இப்ப திருப்பி இன்னொரு சாப்டர். விஜயகாந்துக்கும், விஜய்க்குமான ஒற்றுமை சினிமா ஸ்டார்ஸ். புதிய கட்சி. ஆனா, திமுக, அதிமுக எதிர்த்து என்பதுல ஆரம்ப காலம் விஜயகாந்த் அப்படித்தான். இவரும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாரு. எதிர்காலத்துல கூட்டணி வரும்னு நம்ம எப்படி யூகிக்கிறோம் அப்படின்னா, உதயகுமார் மாதிரியானவர்கள் பேசுறத வச்சுதான். உதயகுமார் பேசுறது இன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி மனசாட்சி தாங்க. என்ன காரணம்னா, அந்த தேவர் குல ஓட்டு வங்கிய அவரு ஒருமுகப்படுத்துறாரு. தென் மாவட்டங்கள்ல இழந்த ஓட்டு வங்கியை மீட்க முடியும். பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது பழைய கோரிக்கை. அது திருப்பியும் தூசி தட்டி எடுத்து எடப்பாடி பழனிசாமி மூலமாக சொல்ல வைத்த உதயகுமார். ஒரு சில மாதங்கள் அதுக்கான முடிவு மத்திய அரசாங்கம் எடுக்கும் பீகார் தேர்தலுக்கு பிறகுன்னு கூட ஒரு பேச்சு இருக்குங்க. சோ ஓட்டு வங்கி சரிவை ஈடுகட்ட முயற்சிக்குது அதிமுக. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்ப உதயகுமார் இப்ப என்ன சொல்றாரு? இல்லங்க எல்லாரும் திமுக எதுக்குறோம். எல்லாரும் ஒரு அணியில திரளணும். இது ஒரு பொது சூத்திரம் தான். ஒரு கட்சி எதுக்குறவங்க எல்லாரும் ஒரு அணிக்கு வரணும்னு. வர முடியுமாங்கிறதான் கேள்வி.